Hi guys, a very good afternoon to all of you. Welcome to our 247 Tamil. This is Pranawa. So இன்னைக்கு இந்த செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெயினா preposition at அப்படின்றத எங்க யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். So at என்ற preposition பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். So நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். ஈவன் நேத்து கூட நம்ம ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா preposition நம்ம ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல மட்டும் யூஸ் பண்ற மாதிரி எப்படி வரணும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணோம் சரிங்களா. ஓகே, ஸோ அதோட கண்டினியூஷன் என்ன பண்ணிடலாம், நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரிப்போசிஷன் அட்டுன்றது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, சில பில்டிங்ஸ் அண்ட் பிளேசஸை மென்ஷன் பண்ணும் போது நம்ம அட்டுன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த இடத்துல இந்த பில்டிங்கில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்னது அட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே ஹோமை பற்றி பேசும்போது ஐ எம் அட் ஹோம்னு தான் சொல்லுவோம் சரிங்களா. என்ன சொல்லக்கூடாது, ஐ எம் அட் ஹிஸ் ஹோம்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா. வேற யாரையும் கேட்கும்போது ஐ எம் இன் மை ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா. தப்பு. இது என்னது தப்பான ஒரு சென்டென்ஸ். ஐ எம் இன் மை ஹோம்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம்னா ஐ எம் அட் மை ஹோம்னு சொல்லக்கூடாது சரிங்களா. ஹோம் கூட எப்பயுமே அட்டுன்றதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஐ எம் அட் மை ஹோம்னு சொல்லக்கூடாது. ஐ எம் அட் ஹோம் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வெறும் ஹோம்னு சொன்னாலே அது உங்கள் ஹோம்னு தான் அர்த்தம் சரிங்களா. ஸோ ஐ எம் அட் ஹோம்னு சொன்னாலே போதும். இதுவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்னா she is at her friend's homeனு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஹர் ஹிஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ உங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வெறும் ஹோம்னு போடுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கீங்க அப்படி மாதிரி எதனா இருக்கீங்கன்னா அப்போன்னது யாரோட வீட்டில் இருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணால் போதும் சரிங்களா. ஸோ மைன்றதை யூஸ் பண்ணாதீங்க, வேற ஏதோ பெரிய கான்செப்ட் கிடையாது. ஸோ இங்கே என்னது அட் ஹோம் தான் சொல்லுவோம் சரிங்களா. அதே மாதிரி கார்னிவல் ஓகேங்களா, பார்ட்டி இருக்கட்டும் கார்னிவல் இருக்கட்டும், ஸோ மக்கள் எல்லாருமே கூடி இருக்கிற அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், அட்டுன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா என்னது கூடி இருக்கிற இடம் சரிங்களா. ஓகே, வேற என்ன சொல்லலாம், இவ்வளோ விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துக்கு கூட என்னது அட்டுன்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பேங்க்கு, ஸ்டோரு, யூனிவர்சிட்டி, ஸ்கூலு, காலேஜ் சொல்லக்கூடாது ஓகேங்களா. எங்கேப்பா இருக்கேன், நான் காலேஜில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் இன் மை காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ எம் அட் காலேஜ் சொல்லணும். எங்கேப்பா இருக்கேன்னா நான் ஆஃபீஸில் தான்ப்பா இருக்கேன், ஐ எம் இன் மை ஆஃபீஸ் சொல்லக்கூடாது. ஐ எம் அட் ஆஃபீஸ்னு சொல்லணும். அதுக்காக இன்னன்றதை யூஸ் பண்ணவே கூடாதா மேம், ஐ எம் இன் மை ஆஃபீஸ்ன்னு சொன்னீங்கன்னா தப்பா அப்படின்னா இல்லை. ஆக்சுவலி இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆஃபீஸ் போகலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க சரிங்களா. ஸோ சேர்ந்து ஆஃபீஸ் போகலான்னு நினைக்கும் போது அப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒன்றா பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டீங்க. ஆனால் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட யாருக்கிட்டையோ பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டீங்க. அப்போ வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க, உங்களை காணும். அப்போ கால் பண்ணி கேட்பாங்க, எங்கேப்பா இருக்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்து ஆஃபீஸ்க்கு ஒன்றா போகலான்னு நினச்சோம், எங்கேப்பா உனக்கு காணும் அப்படின்னா இல்லைப்பா நான் ஆல்ரெடி ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் இன் ஆஃபீஸ்னு சொல்லலாம் சரிங்களா. ஐ எம் இன் தி ஆஃபீஸ்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன எடுத்தோம்னா நான் ஆஃபீஸ்க்குள்ளே என்னோட ஃபிசிக்கல் பொசிஷன் எங்கே இருக்கு, ஆஃபீஸுக்கு உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இன்சைடை சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஐ எம் இன் மை ஆஃபீஸ்னு சொல்லலாம். ஸோ எப்போ இன் சொல்லலாம் எப்போ இன் சொல்லக்கூடாது அப்படின்றத கான்செப்ட் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ பர்டிகுலர்லி இன்சைட் அப்படின்றத மென்ஷன் பண்ணும் போது என்னது நம்ம இன்னொன்று சொல்லுவோம், மற்றபடி அட்டுன்றது தான் சொல்லுவோம் சரிங்களா. ஓகே, வேற எங்க அட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்பிரஷன்ஸை பற்றி பேசுவோம் சரிங்களா. டைமை பற்றி பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அட்டுன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க. ஸோ எப்பயுமே நம்ம டைமை பற்றி பேசும்போது என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இன் நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா. ஸோ நைட் இருக்கட்டும், மிட் நைட் இருக்கட்டும், நூன் இருக்கட்டும், எக்ஸாக்ட் டைம் இருக்கட்டும் சரிங்களா, எக்ஸாக்ட் டைம் இருக்கட்டும், இது கூடலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இது எல்லாத்துக்கூடையும் பார்த்தீங்கன்னா அட்டுன்ற ப்ரிப்போசிஷன் தான் வரணும். அட் நைட் தான் சொல்லுவோம், அட் மிட் நைட் தான் சொல்லுவோம், அட் நூன் தான் சொல்லுவோம், அட் 4 PM, அட் 12:30 அப்படின்றது தான் சொல்லுவோம் சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இன்னும் பையன்றதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. மேம் அப்போ டைம் சொல்லும் போது அட்டை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோமா, கிடையாது. இன்னும் பையன்ற ப்ரிப்போசிஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா இப்போ இன்னன்றது எதுக்கு சொல்லுவோம்னா இன் த மார்னிங் ஓகேங்களா, என்ன சொல்லுவோம் இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன் தி ஆஃப்டர்நூன், இன் தி ஈவினிங்
அப்படின்லாம் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இன்னுக்கு வந்து என்னது மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்னு சொல்லும்போது இந்த மார்னிங் இந்த ஆஃப்டர்நூன் இந்த ஈவினிங்னு சொல்லலாம் சரிங்களா. அதாவது என்னது பை நைட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அல்லது பை மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பை நைட்டு பை மார்னிங்லாம் எதை குறிக்குதுன்னா வித்துன்னு அர்த்தம், நைட்டுக்குள்ள ஓகேங்களா. he will reach by night அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. இப்ப சொல்றேன் he will reach by nightன்ற ஓகேங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நைட்டுக்குள்ள அவர் வந்து சேர்ந்துருவாரு ஓகேங்களா. he will be here by morning அப்படின்ற சரிங்களா. he will be here by morning அப்படின்ற அப்படின்னா என்ன அர்த்தம் மார்னிங்குள்ள அவர் வந்துருவாரு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதுக்குள்ள அதுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் பை அல்லது ஓகேங்களா பை அல்லது இன்னன்றதை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. சாரி லிமிட்டை சொல்லும் போது பைன்றதை யூஸ் பண்ணுவோம். இன்னன்றது பார்த்தீங்கன்னா என்னது நம்ம மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டுக்கு மட்டும் மேஜராக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று விஷயம் இதில் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா அட்டுன்றது சில பிளேசஸ் கூட சொல்லும். எப்போ அப்படின்னா ரிலேட்டிவ்லி ஸ்மால் பிளேஸு ரிலேட்டிவ்லி லார்ஜ் பிளேஸ்ன்னு ரெண்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்ன சொல்லலாம், I am at Chennai in Tamil Nadu அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. I am at Chennai in Tamil Naduன்னு சொல்லலாம். இப்போ தமிழ்நாடையும் சென்னையும் கம்பேர் பண்ணும் போது எது ஸ்மாலராக இருக்கு, சென்னை ஸ்மாலராக இருக்கு. அப்போ ஸ்மாலர் கூட எப்பயுமே அட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம், பெருசாக இருக்கிறதுக்கு இன்னன்றதை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று என்ன சொல்லலாம், I am at Anna Nagar இன் சென்னை அப்படின்லாம் சரிங்களா. ஸோ சென்னையும் அண்ணா நகரையும் கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லலாம், அண்ணா நகர் சின்னது சென்னை பெருசு. ஸோ சின்னதுக்கு அட்டுன்றது யூஸ் பண்ணுவோம், பெருசுக்கு இன்னன்றதை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இன்னொன்று இருக்கு என்ன சொல்லலாம், ஐ ஆம் அட் ரேடியோ கேஃபே இன் அண்ணா நகர் அப்படின்ற சரிங்களா. ஐ எம் அட் ரேடியோ கேஃபே இன் அண்ணா நகர் அப்படின்ற. அண்ணா நகர்ல ரேடியோ கேஃபேன்றது ஒரு குட்டி இடம் கரெக்டா. ஸோ சின்ன இடத்துக்கு அட்டுன்றதை யூஸ் பண்ணலாம், பெரிய இடத்துக்கு இன்னன்றதை யூஸ் பண்ணலாம். அதுவும் எக்ஸாக்டா ஒரு பர்டிகுலர் இடத்த மென்ஷன் பண்ணும் போது அங்க அட்டுன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே ஸோ எக்ஸாக்டான பொசிஷனை சொல்லும் போது அட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ வேற இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அட்டுன்றது யூஸ் பண்ணுவீங்க. இங்கன்னா காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஓகேங்களா, காமனான சில ஃப்ரேசஸ் இருக்கும், சில எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். இது கூட எப்பயுமே நம்ம அட்டுன்றது தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களா, அட் தட் டைம் அப்படின்ற சரிங்களா. என்ன சொல்கிறேன், அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. அட் தட் டைம் அப்படின்னா அர்த்தம் அந்த பர்டிகுலர் டைமை சொல்லும் போது, அந்த ஒரு பர்டிகுலர் டைமை சொல்லும் போது அட்டுன்றதை யூஸ் பண்ணலாம். அட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம என்னது அட்டுன்றதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அட் சன்ரைஸ் அட் சன்செட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சன்ரைஸ் அப்போ சன்செட் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்னது அட்டுன்றதை யூஸ் பண்ணலாம். அடுத்து அட் அ லாஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அட் அ லாஸ், ஐ வாஸ் அட் அ லாஸ் when she asked me about the results ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க என்கிட்ட ரிசல்ட்டை பற்றி கேட்டப்போ எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு வார்த்தையே வரலப்பா. அவங்க ரிசல்ட்டை பற்றி கேட்டப்போ எனக்கு வாயில் வார்த்தையே வரலப்பா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட் ஆல் காஸ்ட் ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க, அட் ஆல் காஸ்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன எவ்வளோ செலவானாலும் சரி, எவ்வளோ செலவானாலும் சரி. செலவுன்றது என்னது, வெறும் என்னது மானிட்டரி மட்டும் கிடையாது, அதுக்காக என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சார் அட் எனி காஸ்ட் அட் ஆல் காஸ்ட் I'll do this, I'll get it அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ அப்போயானது அட்டுன்றது யூஸ் பண்ணலாம். அட் ஃபர்ஸ்ட் சைட் சரிங்களா. ஸோ பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் சொல்லுவாங்களா. ஸோ அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்த உடனே அப்படின்றது சரிங்களா. அட் அ கிளான்ஸ் அப்படின்னா சும்மா அப்படி கிளான்ஸாக பார்க்கறது அப்படின்லாம் சரிங்களா. அட் அ ஸ்ட்ரெச், ஒரே ஸ்ட்ரெச், அட்ட ஸ்ட்ரெச்சாக உட்காந்து அவர் என்னது 50 இட்லியே சாப்பிட்டாருப்பா அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பிரேக்கும் இல்லாமல் ஒரு கேப் விடாமல் கண்டினியூஸாக உட்காந்து அப்படின்னு சொல்லும் போது அட்ட ஸ்ட்ரெச்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய காமனான ஃப்ரேசஸ், காமனான எக்ஸ்பிரஷன்ஸ் கூடலாம் நம்ம என்ன பண்ணுவோம், அட்டுன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துல நிறைய விதமான ப்ரிப்போசிஷன்ஸை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிரி அட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம்.
ஆங்கிரி கூட அட்டுன்றதும் இருக்கு வித்துன்றதும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆங்கிரி அட்டுன்றது எங்க வரும், வித்துன்றது எங்க வரும், டீல் இன்னுன்றது இருக்கு, டீல் வித்துன்றது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு சரிங்களா? ஸோ இதெல்லாம் எங்க வரணும், எப்படி வரணும், எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக ஈஸி இங்கிலீஷ் 2.0 அப்படின்ற ஒரு பேட்ச்ல நம்ம கண்டினியூஸாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பேட்ச் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க என்ன பண்ணிக்கலாம், Y350 கோட் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்னன்னா, நம்மளோட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் குவரிக்குன்னு தனியாக ஒரு லிங்க் இருக்கும் சரிங்களா? அதில் போய் அந்த query ஃபார்மை வந்து ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் டீடைல்ஸ் தேவையோ நம்ம அட்டா 247 தமிழில் பற்றி என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதோட வேலிடிட்டியாக இருக்கட்டும், அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட ஹார்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அதில் ஃபில் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் அதை ஃபில் பண்ணிவிடுங்க சரிங்களா? ஓகேப்பா. ஸோ செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் செஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அட்டா 247 தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And thank you guys, I'll see you soon. Okay, bye bye, take care, thank you.